சரி, ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் என்ன புதுசா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1 மினிட்குள்ள அடுத்த ஓவர ஸ்டார்ட் பண்ணிரணும். புரியலல்ல? இப்போ ஒரு ஓவர் போடுறாங்கங்க. அதுக்கு ஒரு 5 நிமிஷமோ, 4 நிமிஷமோ ஆகும். அந்த ஓவர் போட்டு முடிச்சுட்டு அடுத்த பவுலருக்கு போடணும் இல்லையா? அடுத்த ஓவர. அந்த கேப் பிட்வீன் 1 ஓவருக்கும் அடுத்த ஓவருக்கும் இருக்குண்டான கேப்ப வந்து வித்தின் 1 மினிட்குள்ள போடணும். அப்படி 1 மினிட் மேல அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, வார்னிங் குடுப்பாங்க ஃபர்ஸ்ட் டைம். செகண்ட் டைமும் வார்னிங் குடுப்பாங்க. இதுல என்ன பெருசா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இல்லங்க. 3 டைம் வார்னிங் குடுக்க மாட்டாங்க. வார்னிங் குடுத்ததோட பேட்டிங் டீமுக்கு 5 ரன் குடுக்க போறாங்க. நடுவுல வந்து இந்த பால் வந்து பவுலிங் போடுறதுக்கு முன்னாடி சலைவ டச் பண்ணி அப்படி பால வந்து இது பண்ணுவாங்க, ஸ்மூத் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பவுலிங் போட்டா அதுல ஒரு ஸ்விங் கிடைக்கும் அப்படிங்கிற மாரிலாம் சொல்லுவாங்க இல்லையா? அத வந்து நடுவுல பேன் பண்ணியிருந்தாங்க. அது முக்கியமா நெறைய காரணங்கள் இருக்கலாம். ஆனா முக்கியமான காரணமா பார்த்தீங்கன்னா, அது வந்து கோவிட் தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து எட்ஜ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. ஆனா அத வந்து இப்போ அலோவ் பண்றாங்க. இனிமேல் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி வந்து ரூல்ஸ கொண்டு வந்திருக்காங்க. இப்போ வந்து முன்னாடிலாம் வந்து ஷார்ட் ரன் அப்படின்னா உங்க எல்லாருக்குமே தெரியும். என்னது 2 பேர் ஓடுவாங்க. அப்படி போய் ரீச் பண்ணும்போது சரியா ரீச் பண்ணாம, அதாவது பேட் வந்து அந்த கிரீஸ் லைன தொடாம திருப்பி வந்திருப்பாங்க. அதாவது 2 ரன்ஸ்க்கு ஓடும்போது அப்படி நடந்திருக்கும் இல்லையா? அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா 1 ரன் தான் குடுப்பாங்க. ஏன்னா அது வந்து மிஸ் ஆயிருக்கு. ஒருத்தர் ஆனா கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. அதனால அவருக்கு மட்டும் 1 ரன், இன்னொருத்தர் எடுத்தது வந்து ரன் கணக்காகாது அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க இல்லையா? ஆனா இப்போ அத வந்து பெரிய ரூல்ஸா மாத்திருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி பண்ணும் பட்சத்துல, அதாவது ஷார்ட் ரன் நீங்க வந்து பண்ணும் பட்சத்துல, பவுலிங் டீம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு 5 ரன் குடுக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது நம்மளுடைய ஸ்கோர்ல 5 ரன் மைனஸ் பண்ணிடுவாங்க.